குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம ஏர்லி பிரெக்னன்சி பத்தி பார்க்க போறோம். அதாவது யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணிட்டு, அதாவது கரு கரெக்டான லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பேச போறேன். 5 வீக்ஸ் 6 வீக்ஸ்ல நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்றோம். அப்ப நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம், வாமிட்டிங் அதெல்லாம் ரொம்ப காமன் சிம்டம்ஸ். தூக்கம் வர்றது, டயர்டா இருக்கிறது, அது மசக்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஃப்ளூயிட்ஸ் நெறைய எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். இளநீர் ரொம்ப நல்லது. பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸோட ஃப்ரூட்ஸா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆரஞ்சஸ், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, ஆப்பிள், கோவா நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். அந்த ஆயில் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, அதுவே வாமிட்டிங் ட்ரிகர் பண்ணும். ஸோ, நம்ம ஹோம்மேட் ஃபுட்ஸ் ஆல் ஆர் ஹெல்த்தி. சுண்டல், நம்ம மொளக்கட்டின வச்ச பயிறு, இது எல்லாமே நீங்க ஹெல்த்தி ஃபுட்ஸு. நான் ஒரே ஃபுட்டா இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரே இதா சாப்பிடாம, கொஞ்சம் பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம். 8 மணிக்கு ஒண்ணு, 11:00 ஒண்ணு, அது மாதிரி பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாமிட்டிங்கோட சிவியாரிட்டி கம்மியாகும். அப்படி ரொம்ப சிவியரா இருந்தா நீங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க சேஃபான டேப்லெட்ஸ் தருவாங்க. சப்போஸ் தண்ணி குடிச்சாலுமே வாமிட்டிங் வருது, எந்த ஃப்ளூயிட்ஸ் எடுத்தாலுமே எனக்கு தங்கல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டாக்டர பார்க்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் மெயின்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் அது மாதிரி குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது, நீங்க வீட்லயே இருந்துட்டு வாமிட்டிங் நார்மல் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நம்ம புரோட்டீன் ரிச் டயட்டு, ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறம்போது, அந்த ஹைட்ரேஷன் நம்மளுக்கு மெயின்டெயின் ஆகுது. இப்ப அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன?